குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் வித்யா. ஆக்சுவலி நான் இன்னைக்கு புக் ஒரு புக் நான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த புக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. நான் எனக்கு தனுஷ் சார் கால் பண்ணி இது மாதிரி ஒரு புக் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொல்லும் போதே சொன்னேன், இல்லை எனக்கு எப்படி புக் ரிவ்யூ பண்றதுனே தெரியாது, நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது, ஸோ எனக்கு வேண்டாம் சார் அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களால முடியும், நான் உங்களுக்கு மார்ச்ல போட்டிருக்கேன், நீங்க அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆனா எனக்கு அப்பில இருந்து ஒரே ஒரே தாட்டாவே இருந்தது, எப்படி நான் பேசுவேன், நல்லா பேசலன்னா என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, அந்த மாதிரி எனக்குள்ள நிறைய நெகட்டிவ் தாட் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு ஒரு கட்டத்துல நானே முடிவு பண்ணேன், ஸோ இது ரொம்ப இதே நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் புக் ரிவ்யூ பண்ணணும், அதுக்குன்னு சொல்லி நான் ஒரு புக் சூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு புக் தான் டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க் அப்படின்ட்டு. நம்ம யோசிக்கிற எல்லாமே நம்ம நம்பணும்னு கிடையாது. ஸோ அந்த புக் மோர் ரிலேட்டபிளா இருந்தது எனக்கு இந்த இந்த ஈவெண்ட் எல்லாமே. ஸோ அதனால நான் இந்த புக்கை சூஸ் பண்ணேன். இதோட புக்கோட ஆத்தர் பேர் என்னன்னா ஜோசப் ஹியூகன்றவங்க தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க ஆக்சுவலி. இது எப்படி நம்மள இந்த புக் கதைக்குள்ள கொண்டுட்டு போறாங்கன்னா, நம்மள ரெண்டு துன்பம்ன்றது ரெண்டு வகையா பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் துன்பம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பிசிக்கலா, ரெண்டாவது துன்பம் பாத்தீங்கன்னா அது மோர் ஓவர் எமோஷனலாவும் மென்டலி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க இந்த புக்ல. கௌதம புத்தன் இருக்காருல்ல, அவர் ஒரு ரெண்டு ஆரோட ஸ்டோரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆரோ நம்ம கிட்ட நோக்கி வரும்போது அது ஒரு பெயினா இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஆரோ நம்ம கிட்ட வரும்போது அது எமோஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ரிலேட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெயின் நம்ம கிட்ட வரும்போது அது ரொம்ப இன்ஸ்டன்டா இருக்கும், டக்குன்னு ரொம்ப வலிக்கும். ஆனா அது ரொம்ப காலத்துக்கு இருக்காது, அது சரியாயிடும். ஆனா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆரோ நம்மள தாக்கிடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வலியை விட அது அதிகமா கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இப்ப நம்மளோட ஒர்க்ல எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள நம்ம ஹையர் அபிஷியல் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள திட்டுறாங்கன்னா, அது எதுக்காக திட்டி இருப்பாங்க, நம்ம அந்த ஒர்க்கை இன்னும் அடுத்த தடவை பண்ணும்போது நல்லா பண்ணணும்ன்றதுக்காக திட்டி இருப்பாங்க. நம்ம அதை எடுத்துக்காம நம்ம திட்டாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம டிப்ரெஸ் ஆகி நம்ம கொடுக்குற ஒர்க்கை இன்னும் நம்ம சரியா முடிக்காம போவோம். சோ நம்ம அதுக்கு கொடுக்குற தாட்டுக்கு திங்கிங்க்கு அதுக்கு பதிலா நம்ம நம்மளோட ஒர்க்கை நம்ம சரியா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு நம்மளுக்கு ஏன் இவ்வளோ ஓவர் திங்கிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும், நம்ம இதே மாதிரி இருந்துட்டு இருந்தா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி பார்த்தாருன்னா மெடிடேஷன் பண்ணி பார்த்தாரு. அப்புறம் தெரபிஸ்ட் கிட்ட போனாங்க, அப்புறம் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் இது அப்ரோச் பண்ணி சைக்காலஜிஸ்ட் போறது, இந்த மாதிரி நிறைய அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அவங்களுக்கு எதுலையுமே ஒரு ஃபுல் சொல்யூஷன் கிடைக்கல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா இருக்கு. இப்ப நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நிமிஷம் நம்மளோட மனசு ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப அமைதியா இருக்கும். பட் அதை விட்டு வெளியே வந்தோடனே நம்மளுக்குள்ளே நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும். ஐயோ நாளைக்கு இது பண்ணணுமே அது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அப்போ அவருக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு கொடுக்குமா, நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ அப்ப அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, நம்ம மனசுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சோ நம்மளோட எண்ணம் தான் நம்மள ஆட்டி வைக்குது. இப்ப நான் ஒரு விஷயத்த நெகட்டிவா அப்ரோச் பண்றதுக்கும் பாசிட்டிவா அப்ரோச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சோ இது எப்படி மோர் ஓவர் கொண்டுட்டு போறது அப்படின்னு யோசிக்கும் போது அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். திங்கிங்க்கும் தாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. சோ தாட்ன்றது எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சடனா தோன்றது. அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்த டெபினிஷனுமே இருக்காது. இப்ப எனக்கு என்னவா ஆகணும் இருக்க கோல் அப்படின்றத நம்ம மத்தவங்களை யார்ட்டாச்சும் கேள்வி கேட்கிறோம், உங்களுக்கு என்னவா ஆகணும் அப்படின்றது கேட்டா அவங்க இன்ஸ்டன்டா டக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு போலீஸா ஆகணும், லாயரா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது தாட், அது எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நான் எப்படி போலீஸா ஆகலாம், சோ நான் போலீஸா ஆகணும்னா நான் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும், நான் பிசிக்க ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். சோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம்ல, அது பாத்தீங்கன்னா திங்கிங்னு சொல்லுவாங்க. இது நான் எப்படி கொண்டுட்டு போறது, நான் கரெக்டா கொண்டுட்டு போவேன்னா, ஒருவேளை நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னா என்ன பண்றது, என்னோட பிசிக்க நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னா என்ன பண்றது, அதே மாதிரி
நம்மளோட திங்கிங் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும். சோ இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, தாட் எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஆனா அதுவே திங்கிங் பாத்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவா தான் இருக்கும். நம்மளால அதை வந்து மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்த புக்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. துறவி இருக்காங்கல்ல, ஒரு துறவி வந்து ஒரு மரத்தடியில வந்து தியானம் பண்றதுக்காக அவருக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணணும் அவர் நினைக்கிறாரு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மரத்தடியில வந்து உட்காரும் போது காக்காவோட மீன் காக்கா பேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க எல்லாரோட சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அவரால் அந்த ஃபுல்லா மெடிடேஷன் ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ண முடியல. சரி நம்ம வேற பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு போய் அங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து அந்த தண்ணியில குதிக்கிறது விளையாடுறது அந்த மாதிரி நிறைய இருந்தது. சோ அந்த இடத்துலயும் அவருக்கு வந்து பீஸ்ஃபுல்லா ஒரு மெடிடேஷன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் வேற பிளேஸ்க்கும் போறாரு. அங்க போகும்போது அதே டிஸ்டர்பன்ஸ். சோ அப்ப அவர்கிட்டயே அவரை வந்து கேட்டுக்கும் போது ஏன் எனக்கு வந்து மெடிடேஷன் வந்து ஒரு ஃபோக்கஸ்டா பண்ண முடியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் வந்து என்னோட திங்கிங் எப்படின்னா, நான் வந்து மெடிடேஷன் பண்ணனா என்னை சுத்தி அமைதியா தான் இருக்கணும். எனக்கு எந்த சவுண்டும் கேட்க கூடாது. இது கேக்குதே, நான் எப்படி இவ்வளவு ஃபோக்கஸ்டா என்னால வந்து மெடிடேஷன் பண்ண முடியும்ட்டு அவர்கிட்டயே அவர் நிறைய திங்கிங்க எண்ணத்தை வந்து கொடுத்துட்டே இருந்தாரு. சோ அவர் யோசிக்க யோசிக்க அவரால் ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ண முடியல அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சு, ஓகே அப்ப நான் வந்து திங்க் பண்றது இவ்வளவு நெகட்டிவா திங்க் பண்ணும்போது என்னால வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்க முடியல அப்படின்னு அவருக்கு வந்து தெரிஞ்சது. சோ நம்மளோட எண்ணங்கள் ஒரு இப்ப காலையில எழுந்திருக்கோம். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு ஒரு 10,000 எண்ணங்கள் வரும். சோ அந்த 10,000 எண்ணங்கள்ல ஒரு மினிமம் ஒரு 6,000 எண்ணங்களாச்சும் நெகட்டிவா தான் இருக்கும். ஐயோ இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது? இப்ப நம்மளுக்கு போற வழியில வந்து டைமுக்கு ஒர்க்குக்கு போட முடியலன்னா என்ன ஆயிடும்? அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் இருக்குன்னா, நம்மளோட எவால்யூஷனே அப்படிதான். ஹிஸ்டாரிக்கல் எவால்யூஷன் சொல்லுவோம்ல. நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் எங்க வாழ்ந்தாங்க? ஒரு காட்டுக்குள்ள வாழும்போது அவங்க வந்து அனிமல்ஸ் இப்படி நம்மள அட்டாக் பண்ணிடுமா, நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்காதா? சோ அவங்க எப்பயுமே வந்து அவங்களோட மைண்ட ரொம்ப அவேரா வச்சிருப்பாங்க. எப்படி சொல்றது? இந்த அனிமல் என்ன வந்து தாக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நான் வந்து ரொம்ப ஈட்டியோட இது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தானே ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல அவங்க இருந்தாங்க. சோ அதோட எவால்யூஷன் தான் நம்மளுக்குமே டக்குன்னு ஒரு நெகட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு நிறைய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம உணர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். நம்மளுக்கு தெரியும் இது நெகட்டிவ் திங்கிங், நம்ம வந்து நிறைய யோசிக்க கூடாது, நம்ம யோசிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். இது எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒர்க்ல வந்து நான் ஒர்க் ரீதியா இருக்கேன், நான் ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருக்கேன். அதுல என்னால ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியல அப்படின்னும் போது ஏன் என்னால ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியல அப்படின்றத நான் யோசிக்கும் போது நான் வந்து இதை நான் செய்யும் போது ஒருவேளை தப்பா பண்ணிட்டேன்னா என்ன பண்றது, அடுத்தது வேற ஏதாவது எனக்கு கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட திங்கிங் வரும். என்னோட நல்ல தாட் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கெட்ட எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ இது வந்து என்னால ஃபுல்லா அது என்ன ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் என்னால வந்து கரெக்டா என்னோட ஒர்க்க பண்ணவே முடியாது. சோ அப்ப எனக்கு மிஸ்டேக் நடக்கும். அப்படி இருக்கும்போது நான் அதை விட்டுட்டு ஒரு கரெக்டான எண்ணத்துக்குள்ள வந்து இது ஏன் ஒரு நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு பிரீத் எடுத்துக்கிட்டு ஓகே இது வந்து கரெக்டா நம்ம பண்றோமா அப்படின்னு நம்ம கிட்டயே நம்ம கொஸ்டின் கேட்கும் போது இல்ல இது எங்கேயோ தப்பா போகுது அப்படின்றத ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டு இந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது, ஒரு ஒரு எண்ட் சொல்யூஷனுக்கு நம்ம வரணும். அப்படி இருந்தாதான் நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது, கரெக்டா நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம பண்ண முடியும். சோ மோர் ஓவர் நம்மளோட லைஃப்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் நிறைஞ்சதுதான். ஓவர் திங்க் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்பே நம்மள செல்ஃப் டவுட் பண்றது. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு 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 நம்மளோட லைஃப நம்ம வாழ்றதை விட்டுடுறோம். சோ ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஸ்டார்ட் லிவிங் அப்படின்றதுதான் கோட். எப்பயுமே நம்ம ஓவர் திங்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ இப்போ ஒரு நம்மளோட சூழ்நிலை வந்து ஒரு கலங்கன தண்ணி நம்மள்ட்ட கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு பர்சன், இப்ப 3 பர்சன் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பவுல்ல வந்து ஒரு கலங்கன தண்ணி கொடுக்குறாங்கன்னா இது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து நீங்க வந்து
ஒரு மாதிரி கிளியரான வாட்டரா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க. அப்ப வந்து 3 பேருமே ஒரு விதமா பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபில்டர் பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து பாயில் பண்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து செட்டில் டவுனா வைக்கிறாங்க. ஏன்னா எதுவுமே கலக்காம அது அமைதியா வைக்கிறாங்க. சோ அப்படி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமை இருக்குல்ல. எதுவுமே பண்ணாம கலங்கின தண்ணிய அப்படியே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இருக்க டர்ட் எல்லாமே அழகா கீழே போய் செட்டில் டவுன் ஆகி ஒரு கிளியரான வாட்டர் கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம மனசும். நம்ம மனசுக்கு பல யோசனைகள் கொடுத்துட்டே இருக்கும்போது அது குழம்பிக்கிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் ஒரு சொல்யூஷனுக்கு வரவே வராது. இதை யோசிக்காதுன்னு சொல்லும் போதுதான் இதை யோசிக்க வேணாம்னு சொல்றியா, அப்ப அந்த யோசனையை யோசிக்கலாமா அப்படின்றத நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த கலங்கின தண்ணியை எப்படி நம்ம ஓரமா வச்சுட்டு அது எப்படி செட்டில் டவுன் ஆகி ஒரு நல்ல தண்ணியா இருக்கோ, அதே மாதிரிதான் நம்மளோட யோசனைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்மளோட யோசனைய நம்ம ஓவர் திங்க் பண்ணாம குறைக்கணும். குறைச்சாலே பாதி ப்ராப்ளம்ஸ் போயிடும். சோ இது எப்படி நம்மளுக்கு ரிலேட்டபிளா கொடுக்கணும்னா, நம்மளோட கோலே 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கோல் நம்ம செட் பண்ணும் போது ஒண்ணு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இருக்கும், இன்னொன்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே இருக்கும். டிஸ்பிரேட் இன்ஸ்பிரேஷன், வெரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு 2ஆ பிரியும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா பிரியும். ஒண்ணு வந்து இன்ஸ்பிரேஷன், நம்மளோட கோல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணும் போதே 2ஆ பிரியும் போது, இப்ப நான் வந்து ஒரு ஒர்க்ல வந்து நான் வந்து குவிட் பண்ணிட்டு எந்த ஃபேமிலிக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் ஒரு ஒர்க்கை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொருத்தவங்க நினைக்கிறாங்க, நான் வந்து இந்த ஒர்க் இல்லைன்னா எனக்கு எப்படி பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கும். சோ எனக்கு வந்து வேற வேலை, இந்த வேலையை விட்டு போறதுக்குள்ள நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணிக்கணும், அப்பதான் என்னோட வாழ்க்கையை நான் நல்லா வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சோ இத ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா இதுல யாருக்கு மோஸ்டா வந்து ரொம்ப மைண்ட் பீஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரா சொல்றீங்களா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேம். எஸ் மேம், கேக்குதுங்க மேம். சோ இந்த 2 ஸ்டேட்ல யாருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோட ஒரு ஒரு ஹாப்பி ஸ்டேட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நானே சொல்றேன். அந்த ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நல்லா ஒரு ஒர்க் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியும். சோ இதுக்கு வந்து நம்மளால யோசிக்கவே கூடாதான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. யோசிக்கலன்னா நம்ம எப்படி நம்மளோட ஒர்க்கை வந்து கரெக்டா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வரும். அதுக்கு வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு கிரிக்கெட்டர் இருக்காரு. ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஒரு பால் பவுலர் வந்து பால் போடும்போது பேட்ஸ்மேன் வந்து இவங்க போடுறத வந்து ஒருவேளை அவுட் ஆயிட்டா என்ன பண்றது, இது வந்து ஸ்பின் போகுமா இல்ல ஒயிட்ல போகுமா அப்படின்ற மாதிரி அவன் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பால அவன் மிஸ் பண்ணிடுவான். சோ அப்படி மிஸ் பண்ணிட்டா அவனோட அந்த இடத்துல வந்து அவனோட திறமைய அவனால காமிக்க முடியாது. சோ அதனாலதான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாமே வந்து இந்த மாதிரி அந்த நிமிஷத்துல ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க முன்னாடியே வந்து நிறைய பிராக்டிஸ் எடுப்பாங்க. நிறைய பிராக்டிஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த வகையான பால் போட்டாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த நிமிஷம் வந்து அவங்க பிராக்டிஸே பண்ணாம ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து கரெக்டா ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. சோ பிராக்டிஸ் எப்படி ஒருத்தவங்களை வந்து ஓவர் திங்க் பண்ணாம ஒரு மைண்ட் ஸ்டேட்ல அவங்கள ஒரு ஃப்ளோவா பேச வைக்குதோ, அதே மாதிரிதான் இந்த கிரிக்கெட்டர் வந்து பிராக்டிஸே பண்ணாம ஃபீல்டுக்குள்ள போனா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ அதுவே அவங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு அங்க போகும்போது அவங்களால அந்த பிளேஸ்ல ஒரு அச்சீவ் கிரியேட் பண்ண முடியும். ஒரு 50 எடுக்கிறாங்க, ஒரு 100 எடுக்கிறாங்க, ஹாஃப் செஞ்சுரி போட்டா எவ்வளவு ப்ரௌடா அவங்களோட இது பேட்டை தூக்கி காமிக்கிறாங்க. சோ அதே மாதிரிதான் வாழ்க்கையிலும் நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு யோசிக்கணும்னு இருக்கு அந்த விஷயத்துக்கு மட்டும் யோசிச்சு கரெக்டான ஒரு ரெஸ்பாண்ட் நம்ம கொடுக்கும் போது ப்ராப்ளமே கிடையாது. நம்மளுக்கு வந்து தாட் வந்து வர்றது இன்ஸ்டன்டா வரதான் செய்யும். அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி வந்து திங்கிங்க்கு கொண்டுட்டு போறோம், அந்த திங்கிங்ல எப்படியெல்லாம் நம்ம வந்து நல்ல விஷயமா யோசிக்கிறோம் அப்படின்றதுலதான் இருக்கு இந்த
ப்ராசஸ் ஃபுல்லாவே. அதுக்கு வந்து ஒரு இதுலயே ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஒரு துறவியும் சாமுராயின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும். ஒரு சாமுராய் வந்து எல்லுன்னா என்ன, எவன்னா என்ன அப்படின்ற 2 கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப வந்து அந்த துறவி என்ன பண்றாங்கன்னா, அத பத்தி சொல்லாம அந்த சாமுராய வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா பேசிடுறாரு. உன்கிட்ட எல்லாம் நான் ஏன் சொல்லணும், உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா பேசிடுறாரு. அவங்க அப்படி பேசினதுக்கு அப்புறம் அவங்களால வந்து அந்த சாமுராய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு ஓகே இவங்க எப்படி என்ன பார்த்து கேட்கலாம், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் இன்ஸ்டன்டா ரொம்ப கோவப்பட்டு அவரோட வாளை வந்து ஓங்கி அந்த துறவிய பார்த்து நீங்க எப்படி என்ன பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா வாழை ஓங்குனாராம். அப்ப வந்து அந்த துறவி சொன்னாராம், இதுதான் இதுதான் நரகம். நரகம்ன்றது வந்து இப்படிதான் கோவத்தோட வரும். அடுத்தவங்கள உயிரை எடுத்தா கூட தப்பில்லை அப்படின்றது தோணும். அதுதான் அப்படின்றாங்க. உடனே அந்த சாமுராய்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப தப்பா யோசிச்சுட்டோம். நம்ம வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க, சொல்ல முடியாது. அவங்க தியானத்துல இருக்கும் போது நம்ம கேட்டது நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம அதை யோசிக்காம நம்ம வந்து அவங்கள எப்படி ஹர்ட்ஃபுல்லா பண்ணிட்டோமே அப்படின்றத அவர் யோசிச்சு சாரி சொன்னாரா அந்த சாமுராய் கிட்ட. அப்போ சாரி துறவி கிட்ட சொன்னாரா. அப்ப வந்து துறவி சொல்றாங்க, இதுதான் எவன், இதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நம்மளோட எண்ணத்துல வந்து கரெக்டா ஒரு விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்றோம், இப்போ வந்து இது சரி இது தப்பு அப்படின்றது ஒரு முடிவு இருக்குல்ல, குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ். குட் திங்ஸ் வந்து எப்படின்னா நம்ம எடுக்கிற சூழ்நிலையில நம்ம எடுக்கிற முடிவாதான் இருக்கும். மோரோவர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் நீங்க பண்ணிருப்பீங்க, அப்ப அது வந்து நல்ல விஷயமா இருந்திருக்கும். அதே வந்து உங்களுக்கு அந்த விஷயம் கஷ்டத்தை தரும் போது அது வந்து பேட் விஷயம், ஐ மீன் கெட்ட விஷயமா தெரியும். இது எல்லாமே நம்மளோட மனசு எடுக்கிற முடிவுதான். நம்ம மனசு இது சரின்னு நினைச்சா அது சரி, அப்படி இல்ல இது எனக்கு இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு நம்மளோட மனசுக்கே நம்ம நிறைய கொஸ்டின் கொடுத்துட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டுக்குள்ளதான் இருப்போம். நம்மளோட பிசிக்காவும் ரொம்ப நம்ம டேமேஜ் ஆகும், மென்டலியுமே ரொம்ப டேமேஜ் ஆகும். எப்படி சொல்ற, பிசிக்கலா வந்து எப்படின்னா மத்தவங்க கூட யாருக்கிட்டும் பேசாம போகும்போது நீங்க ஒரு மாதிரி ஐசோலேட் ஆவீங்க, தனிமைப்படுத்துவீங்க. உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கும் போது உங்களுக்கு எது மேலேயும் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க மென்டலியும் ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியாது. சோ உங்களோட மென்டல் ஸ்டேட்டும் உங்களோட பிசிக்ஸ் ஸ்டேட்டுமே எல்லாமே நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லாவே நீங்க வந்து ஹாப்பியா இருக்கலாம். லைஃப் வந்து ஒரு ஹாப்பி ஸ்டேட்ல லீட் பண்ணலாம். இது இந்த புக்ல வந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஒரு தாட்டோட இதுவா இருக்கட்டும், ஸ்டேட் எப்படி யோசிக்கிறது, ஒரு எண்ணத்தோட இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு சொல்லி புரிய வச்சு இதை ஃபாலோ பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயமான்னு கேட்டா கிடையாது. சோ நம்மள ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இப்ப கூட ஒரு மீட்டிங் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு 21 டேஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்னா எப்படி சொல்றது, இப்போ ஒரு வாக்கிங் போறது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே வாக்கிங் போவீங்க, ஏன்னா சொல்லிட்டாங்க நம்ம 21 டேஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டே வாக்கிங் போறீங்க. ஓகே, 2வது டேவும் போவீங்க. 3வது டே பாத்தீங்கன்னா சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3rd டேவே நீங்க ஸ்கிப் பண்ணுவீங்க. அதே மாதிரி 4th டே சரி விட இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்த பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ பிரேக் பண்ணும்போது ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்போம், ஆனா அதுல நம்ம 2 நாள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிருப்போம். அப்ப இது வந்து எவ்வளவு கஷ்டம்னா நீங்க உங்களோட மைண்ட்ல நீங்க செட் பண்ணணும், நான் இதை பண்ணணும்னா இந்த டைமுக்கு நான் இதைதான் பண்ணணும் அப்படின்றத உங்களை நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாம ஒரு ஃப்ளோல போகும். இன்னும் உங்களுக்கு புரிய முடியும் சொல்லணும்னா, இந்த நியூ இயர் நைட் December 31st எல்லாமே ஒரு விஷயம் எடுப்போம். என்னன்னா ரெசல்யூஷன் எடுப்போம். இப்போ பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு போகணும்னு எடுப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியா பிசிக்கை மெயின்டைன் பண்ணணும்னு பாய்ஸ்ல எடுப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ரொட்டீன் கேர் இருக்கட்டும் அதெல்லாம் நான் வந்து கரெக்டா எடுக்கணும், நான் என்னோட பிசிக்கை பாத்துக்கணும், நான் வந்து சில பேர் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ 31st நைட் வந்து நம்ம அந்த ரெசல்யூஷன் எடுப்போம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போன் பண்ணி சொல்லுவேன், இந்த மாதிரி நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், நான் இந்த வருஷம் ஃபுல்லா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம மிஞ்சி போனா டிசம்பர் மாசத்துல இருந்து ஜனவரி 1st வீக் செஞ்சிருப்போம். அந்த வீக் அப்புறம் ஜனவரி மந்தே செஞ்சுமா அப்படின்னு கேட்டா செஞ்சிருக்க மாட்டோம். சோ அன்னைக்கு ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு செஞ்சதோட அந்த ரெசல்யூஷன் எடுத்ததோட முடிஞ்சிருமே தவிர நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். சோ இந்த புக்ல என்ன சொல்றாங்க, நீங்க ஃபாலோ பண்ணலனாலும் தப்பு கிடையாது, அதை வந்து திருப்பியும்
உங்களோட ரெகுலர் ரொட்டீனுக்கு கொண்டுட்டு வாங்க. நீங்க டிசம்பர் 31 எடுத்தீங்க, ஒரு ஜான்வரியில ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா பண்ணீங்க, அதுக்கப்புறம் பண்ணல. உங்களுக்கே ஃபன்னா சொல்லிப்பீங்க, நான் இதை எடுத்தேன் ஆனா பண்ணல அப்படின்னு சொல்லி. சோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பிப்ரவரியில திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ரெகுலைஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கே வந்து உங்களோட ஸ்டேட்டே வந்து ஓகே ஃபைன், இதுதான் நம்மளோட ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட். நம்ம இதை வந்து கண்டிப்பா ரெகுலரா பண்ணணும். நம்மளோட பாடியும் நம்மளோட மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து கிளாக்கு செட் ஆகுற மாதிரி செட் ஆயிடும். சோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கும். பட் அது பிரேக் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம திருப்பியும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, நம்மளோட நம்மளோட அமைதியும் சந்தோஷமும் வெளியே எங்கேயுமே கிடையாது. வெளியே எங்க தேடினாலுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், உங்களோட அமைதியுமே கிடைக்கவே கிடைக்காது. நான் இந்த பிளேஸ்ல போய் உட்காடுறேன் அதனால எனக்கு அமைதி கிடைக்குது, இந்த கோயிலுக்கு நான் போறேன் அதனால அமைதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லா இடத்துலயுமே நீங்க போகும்போது உங்களோட மனசுல நீங்க அதை அமைதிப்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான தருணம் கிடைக்குமே கிடைக்கும். பட் அது இல்லாம யோசனைகள் நிறைய ஓடி இருக்காது. அந்த இடத்துல அந்த மொமெண்ட்ல நீங்க வாழ செஞ்சிருப்பீங்க. சோ நீங்க நிறைய திங்க் பண்றத கம்மியா இருக்கிற தருணங்கள்ல மட்டும்தான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆஹ் நம்மள வந்து யாராச்சும் பாராட்டுறாங்க, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க உங்களோட ஒர்க்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்குது அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதுவே ஓவரா ஹாப்பியாவும் இருக்கக்கூடாது, ஓவரா நெகட்டிவாவும் யோசிக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங்கா யோசிக்கிறதுமே தப்பா இருக்கும், நெகட்டிவா யோசிக்கிறதும் தப்பா இருக்கும். ரெண்டுமே நீங்க ஒரு பேலன்ஸ்ல வைக்கும் போதுதான் வாழ்க்கையில வந்து எல்லாமே கரெக்டா நடக்கும். சோ ஓவரா திங்க் பண்ணவும் கூடாது, ஓவரா பாசிட்டிவாவும் திங்க் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நீங்க நடுவுல இருக்கும்போது உங்களோட லைஃபும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? தாட்ன்றது எப்பயுமே ரொம்ப குட்டா இருக்கும், திங்கிங்ன்றது எப்பயுமே பேடா இருக்கும். ஏன் திங்கிங் பேடா போகுதுன்னா நம்ம நிறைய யோசிக்கிறதுனாலதான் அப்படின்ற மாதிரி இந்த புக்ல சொல்லி முடிக்கிறாங்க. சோ ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, உங்களுக்கு தெரியல, எண்ணம் போலதான் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த புக்ல அந்த கோட்டை மாத்துற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நீங்க உங்கள் யோசனை மாற்றினால் உங்கள் யோசனை போல் வாழ்க்கை, உங்கள் யோசனைகள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எண்ணத்தை மாத்துறதை விட உங்களோட திங்கிங்கை மாத்தினீங்களா உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல வந்து சொல்லி முடிப்பாங்க. சோ என்னோட புக் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. யாருக்காச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்றீங்களா? வித்யா, நல்லா புக் ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க. திங்கிங்க்கும் தாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் வந்து நல்லா சொல்லியிருந்தீங்க. அது இன்னைக்கு தெரிஞ்சிருந்தோம் நாங்க. நல்லா இருந்தது வித்யா. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் மேம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. முத்திரைமேரு சிசில இருந்து ஜோதி. என்னோட இதுல வந்து இந்த கலங்கன நீர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நம்ம போற பிளேஸ்லயோ இல்ல நம்ம போற ஜேர்னிலயோ எதுவும் இல்லை, அது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு, நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் அப்படின்றத கொஞ்சம் நல்லா தெளிவாவே சொல்லியிருந்தீங்க. ஸோ சில பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திங்கிங் அண்ட் தாட் இதை பத்தின எக்ஸாம்பிள்ஸ், ஸோ எல்லாமே நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் மேம், நல்லா பேசுறீங்க. ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து எனக்கு நிறைய எவ்ரிடே மாதிரி நடந்திருக்கு. சொன்னீங்களா, யோசனை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா, அது எனக்கு சம்டைம்ஸ் இந்த வண்டியில வர்றப்ப அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதாவது நினைச்சிருக்கேன் அந்த மாதிரி, ஏன் அந்த மாதிரி நமக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன் நான். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ அது நேச்சுரல் ஆட்டுது அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி டைம் என்ன பண்ணுவேன், ஸ்லோகம் மாதிரி ஏதாவது செல்ல ஓப்பன் பண்ணிட்டு அதை நான் சொல்லிட்டு வரேன். அப்போ அந்த வேற ஏதாவது பண்றப்ப அந்த யோசனை வந்து நின்று போயிடுது. ஸோ நீங்க சொன்னது கரெக்டு தான், நெகட்டிவ் திங்ஸ் வந்து நிறைய வரும், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம லைஃப் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் மேம். மேம் ஜமீனபுத்தூர்ல இருந்து சௌமியா. சொல்லுங்க மேம், நல்லா இருந்தது நீங்க பேசினது. எங்களுடைய டே பை டே லைஃப்லயுமே இது நம்ம டெய்லி பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு நடந்தது என்னன்னா, என் பொண்ணு கீழே விழுந்துட்டா.
கீழே விழுந்த உடனே அவன் ரொம்ப அழுது க்ரை பண்ணி வாமிட் பண்ணிட்டான். ஐயோ, ஒருவேளை தலையில அடிபட்டு இருக்குமோ, அதனால வாமிட் பண்ணிட்டாலோ, சடனா தூங்குறாளே, அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ, மெடிக்கல் சைடாவே ரொம்ப யோசிச்சு 2 days தூங்கல மேம். ஆனா என் கூட இருக்கவங்க எல்லாம் அவன் ஒண்ணும் இல்ல, அவன் நார்மலா இருக்கா, நீ தான் போட்டு அவளை ப்ரெஷ் பண்ற, அவன் நார்மலா இருக்கா. அவளை திடீர்னு 2 days தூங்காம டாக்டர்ஸ் கன்சல்ட் எல்லாம் பண்ணி லாஸ்ட்ல நார்மலா இருக்கு, எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் போயிட்டு அப்புறம் அப்பதான் யோசிச்சேன், நம்ம தான் வந்து நம்மளே போட்டு நெகட்டிவாவே யோசிக்க கூடாது, பி பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நானே என்னையே பாசிட்டிவா இது அதுல இருந்து கொஞ்சம் ஓவர் திங்கிங்க நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் வித்யா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. உண்மையாவே நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே இருந்தது. ஸ்டார்டிங்ல சொல்லும் பொழுது ஒரு முனிவர் வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணும்போது டிஸ்டர்பா இருக்கு, நான் அடுத்த இடத்துக்கு போறதுன்னு அப்ப அவர் அப்ப வந்து எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது அக்கறையில வந்து பச்சையா இருக்கிற மாதிரி தோணும். சரி, அங்க நல்லா பச்சையா இருக்கே, நம்ம அங்க போகலான்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா அங்க இருந்து இங்க பார்க்கும்போது இங்க பச்சையா இருக்கிற மாதிரி தோணும். சோ இதுல ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதை அங்கேயே கூட சரி பண்ணலாம். அதை ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இன்னொருத்துக்கு போடுவாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். அது எங்கேயுமே இருக்காம எல்லாம் போகாது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலயே அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ண பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து நம்ம எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு இடத்துல நீங்க இடத்துக்கு மாறி மாறி போகும்போதுதான் ஒரு பிரச்சனைக்கு 10 பிரச்சனை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிமா. தேங்க்யூ. மேம் ரொம்ப நல்லா சூப்பராக பேசியிருந்தீங்க மேம். தாட்டுக்கும் திங்கிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து நம்ம இருக்கிற இடத்துல இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வேறு இடத்துக்கு போனனாலும் அதே ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு எந்த இடத்துல வந்தாலுமே நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ சின்ன விஷயம் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோன்னா அதை விட கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம் ஈஸியாக. ரெண்டாவது வந்து ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணும்போது அது வந்து தப்பாக தெரியாது, மற்றவங்க பண்ணும்போது தான் தப்பாக தெரியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்கோ ஏதோ ஒன்று பண்ணும்போது மற்றவங்க இடத்துல இருந்து பார்க்கணும். ஸோ அது பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும், இதனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மிஸ்டேக்கே நடக்காது. ஸோ அந்த ஒரு சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று வந்து திங்கிங் குட்டாக இருந்தோம் அப்படின்னா எல்லாமே லைஃப்ல எல்லாமே குட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம திங்கிங் பேடாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நெகட்டிவாக தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ குட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அது ஃபெயிலியராகவே போனாலுமே அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்றத மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே லைஃப்பை ஈஸியாக மூவ் பண்ணலாம் மேம். ரொம்ப நல்லா சூப்பராக பேசியிருந்தீங்க மேம். இடையில நல்லா ஸ்டோரிலாம் சொன்னீங்க, போர் அடிக்காமல் நல்லா சூப்பராக பேசுனீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.